22/7/2024 வின்வின் 779க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறேன் நண்பா. இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு நேற்றைக்குள்ள கணிப்பை நம்ம என்ன கொடுத்தோம் என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். பாருங்கள், 21 அக்ஷயா 661 நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஆல் போர்டுக்கு 7-0ன்னு கொடுத்துருந்தோம். 7 வரல, ஆனால் 0 வந்திருக்கு. இன்றைக்கி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 1-5-0 ரிசல்ட். சரிங்களா, நம்ம ஏ போர்டுக்கு நேற்று பாருங்கள் கரெக்டாக 1 கொடுத்துருக்குறோம், 1 வந்திருக்குது. சரிங்களா, சி போர்டு 0 தான் வரும்னு நினச்சேன், சி போர்டு 0 வந்திருக்குது. ஆனால் ஊடையில் தான் கொஞ்சம் 5ஆம் நம்பர் டபுள்ஸாக வந்ததுனால சரி வராது. 0 வந்துச்சுன்னா இந்த மாதிரி 4-9 இந்த மாதிரி தான் 140 தான் வந்திருக்கணும். ஆனால் 150 வந்திருக்குது. சரிங்களா, 140ங்கிற நம்பர் வந்திருக்கணும். நான் நேற்று கொடுக்கும்போது கூட 3 டிஜிட்டில் 140 கொடுத்துருந்தோம். ஆனால் ஓடையில் ஒரு 5 வந்திருக்குது. சரிங்களா, இந்த மாதிரி வந்திருக்கு. இல்லைன்னா 4-6-0 அந்த மாதிரி தான் எடுத்திருந்தோம். ஆனால் நமக்கு ஓடையில் ஒரு 5 வந்ததுனால இதாகிடுச்சு. இல்லைன்னா அழகாக 1-0ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, ஊடையில் இருக்க நம்பர் மட்டும் நம்மளுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அது மாதிரி நேற்று 3 டிஜிட்டலில் நம்ம வந்து 1 இதெல்லாம் டபுள்ஸாக வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். டபுள்ஸ் வந்தால் இப்படி வரும்னு சொல்லிட்டு 0-6ன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் 1-0ன்னு கொடுக்கல, 0-7 கொடுத்தோம். ஆனால் 1-0ன்னு கொடுத்துருந்தா அழகாக ஒரு பாஸ் ஆகிருக்கும். 5-0 மாதிரி கொடுக்கலாம். அதுவும் சரி டபுள்ஸாக வந்ததுனால நேற்று மிஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் ஆல் போர்டுக்கு நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். 7க்கு பவர் 2, 0க்கு பவர் 5, 9க்கு பவர் 4 இதுலேருந்து வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அப்படி 0 வைக்கும் போது 5 சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அழகாக 2 வின்னிங் வாங்கியிருப்பீங்க. சரிங்களா, அதேமாதிரி ஏ போர்டு போர்டு வேறு வாரியாக நம்ம கொடுத்ததில் போர்டு வாரியாக நீங்கள் விளையாண்டுருந்தீங்கன்னா ஏ போர்டு பாஸ் ஆகிருக்கும், சி போர்டு பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா, இப்போ நாளைக்கு உண்டான கணிப்பில் போயிடலாமா? பாருங்கள், 22ஆம் தேதி கணிப்பு. சரிங்களா, வின்வின் 779. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணணுமா, அவங்களுக்கு டிக்கெட் போடுறதுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா, 8610575149. சரிங்களா, 1 மணி டிஆர், 3 மணி கேரளா, 6 மணி டிஆர், 8 மணி டிஆர் 4 ஷோவும் எடுக்கிறோம். சரிங்களா, விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா, டிஆர் புக்கிங் ஒன்லி. சரிங்களா, டிஆர் மற்றும் கேரளா ரெண்டுக்குமே புக்கிங் எடுத்துக்குவாங்க. சரிங்களா, விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, நாளைக்கு உண்டான ஆல் போர்டை பாருங்கள், 6-3ங்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா, 6 அல்லது 3 வரணும். சப்போர்ட்டுக்கு 0 கொடுத்துருக்குறேன், பவர் நம்பர் கொடுத்துட்றேன். 6க்கு 1, சரிங்களா, 3க்கு 8, 0க்கு 5. சரிங்களா, இது ஏன் சொல்கிறேன்னா, சப்போஸ் போடுறவங்க 6 வரும்னு நினைக்கிறவங்க 1 சேர்த்து வைங்க ஆல் போர்டுக்கு. சரிங்களா, அப்போது ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். 3 போடுறவங்க 8 சேர்த்து வைங்க, அப்போது ஒரு வின்னிங் கிடைக்கும். 0 போடுறவங்க 5 வைங்க. அதுக்காக தான் திரும்பவும் நாளைக்கு 5-0 வரதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஏ போர்டு நாளைக்கு 9-1ங்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா, பாருங்கள். இல்லைன்னா இந்த சி போர்டில் இருக்கிற 5 ஏ போர்டுக்கு கூட போகலாம் நாளைக்கு. சரிங்களா, 3 வந்தால் சி போர்டுக்கு தான் வரணும். அதுக்கு தான் சி போர்டில் வச்சுருக்கேன். இல்லைன்னா இந்த 0 திரும்பவும் சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இந்த 5 திரும்பவும் சி போர்டில் உட்காரலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 5 திரும்பவும் இன்றைக்கி பி போர்டில் வந்து 5 நாளைக்கு சி போர்டுலேயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அப்படி இல்லைன்னா இந்த பவர் நம்பர் இல்லை 3 இல்லைன்னா இந்த 1ஆம் நம்பர் சி போர்டுக்கு இறங்கலாம். சரிங்களா, பாருங்கள், அதனால தான் கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த போர்டு வாரியாக ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர் கொடுத்துருக்குறேன். மாறி வருமா வந்தாலும் வரலாம், அதுக்காக தான் சொல்லியும் கொடுத்துட்றேன் நான். சரிங்களா, வைக்கிறவங்க மாற்றி வைக்கிறவங்க வச்சுக்கோங்க. சரிங்களா, பி போர்டில் பொறுத்த வரைக்கும் 6-4ங்கிறது இருக்குது. சரிங்களா, அந்த மாதிரி வரலாம். போர்டு மாதிரி வந்துச்சுனாலும் உங்களுக்கு இந்த நம்பர் வருதுன்னு கன்ஃபார்மாக இருந்துச்சுன்னா எந்த போர்டில் வந்தாலும் நீங்கள் மாற்றி கூட வைங்க. சரிங்களா, ஏன்னா நாளைக்கு 2 டிஜிட்டலில் பார்த்தீங்க 73, 43, 46, 53, 91, 12, 70, 56ன்னு கொடுத்துருக்குறேன். சரிங்களா, இதில் நீங்கள் எந்த செட்டு வச்சாலும் நான் சி போர்டுக்கு 3 கொடுத்துருந்தாலும் கூட 73 சி போர்டில் தான் வரும்னு கிடையாது, மாற்றி கூட அடிப்பாங்க. சரிங்களா, அதனால் 73ன்னு எடுத்திங்கன்னா 37 ஒரு செட்டு வைங்க, 43 எடுத்திங்கன்னா 34 ஒன்று வைங்க, 46 எடுத்திங்கன்னா 64 ஒன்று வைங்க, 53 எடுத்திங்கன்னா 35 ஒன்று வைங்க. சரிங்களா, ஆல் போர்டுக்கு வைங்க. அதே மாதிரி தான் கீழே இருக்க செட்டுக்கும். சரிங்களா, எந்த ஒரு 2 டிஜிட்டல் எடுத்தாலும் நான் கொடுத்துருக்கிறது இது வரும்னு கன்ஃபார்மாக நினச்சிங்கன்னா அதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வைங்க. அப்போ தான் ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். நாளைக்கு டபுள்ஸ் வர்ற மாதிரி இருக்குது. சரிங்களா, அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் 3க்கு எடுத்திங்கன்னா 8 அந்த பவர் நம்பரையும் சேர்த்து வைங்க, 1 எடுத்திங்கன்னா 6ஐயும் சேர்த்து வைங்க, 5 எடுத்திங்கன்னா 0வும் வைங்க,
9 எடுத்திங்கன்னா 4ஐயும் வைங்க. ஏன்னா அந்த பவர் நம்பர் சொல்லிக் கொடுக்குறேன். வைக்கிறது வைக்காதது உங்கள் விருப்பம். சரிங்களா? நான் பவர் நம்பர் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா ஒரு வேளை சப்போஸ் அந்த நம்பர் வரலன்னா அந்த நம்பர் வரும். அதுக்காக தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். சரிங்களா? நாளைக்கு டபுள்ஸ் வர மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்ட்டு. அதுமாதிரி டபுள்ஸ் வந்தால் என்ன நம்பர்லாம் வரும்னு சொல்லி நான் ஒரு கால்குலேஷனில் நான் எடுத்துருக்கிறேன். 112 991 546 945 773 353 143 870ங்கிற ஒரு 8 செட்டு கொடுத்துருக்குறேன். இந்த 8 செட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸாக தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம கொடுத்துருக்க மாதிரி தான் வரணும். ஆனால் பேட்டர்னில் ஆனால் எப்படி வேணாலும் மாற்றி அடிக்கிறாங்க. அதனால் பாக்ஸுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். உங்கள் கணிப்பில் ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? நான் கொடுத்துருக்க நம்பர் உங்கள் கணிப்புலையும் இருந்துச்சுன்னா மட்டும் 3 டிஜிட்டில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எப்போவுமே வந்து எல்லாேருக்கும் வந்துட்டு டெய்லி கிளிக் ஆகாது. விடிஞ்சால் பிசி தான் பாஸ் ஆகும். சில நேரம் நம்ம கொடுத்துருக்க மாதிரியே ஃபுல் நம்பரும் வந்தாலும் வரும். சரிங்களா? ஆனால் வரும்போதும் பாக்ஸாக வந்தாலும் வந்துடும் சில நேரம். அதனால் நம்ம அப்படி சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா? உங்கள் கணிப்பில் வர்ற பட்சத்தில் அதை எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நம்பர். சரிங்களா? நாளைக்கு ஒரு 2 டிஜிட்டல் கண்டிப்பாக பாஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே சக்ஸஸாக தான் எடுப்போம். அது உங்களுக்கு நம்ம சேனலை பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். எப்படியும் 3 நம்பரில் ஒரு நம்பர் சக்ஸஸாக பாஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஒன்று பவரில் பாஸ் ஆகும், இல்லைன்னா டேரெக்டாக பாஸ் ஆகும். அதிகபட்சம் டேரெக்டில் பாஸ் ஆகும். சில நேரங்களில் பவர் பாஸ் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி போர்டு வாரியாக படத்தில் எப்படியும் நம்ம வந்து வாரத்தில் 4 நாள் 5 நாள் போர்டில் நம்ம வின்னிங் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஏதாவது ஒரு நாள் ஒன்றுமே இல்லாமல் போகும். சரிங்களா? நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும் அது. சரிங்களா? புதுசாக பார்க்குற நண்பர்கள் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். சரிங்களா? அதேமாதிரி டிக்கெட் போடுறேன்னு நினைக்கிறவங்க இந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். வின்னிங் அமௌண்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம். பக்காவாக செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. ஓகே, நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.